அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்க்குற ஒரு சின்ன ஹார்வெஸ்டிங் வீடியோ நண்பர்களே. நண்பர்களே, மாடித்தோட்டத்தை வந்துடுற நண்பர்களே. இந்த பாருங்க மாடித்தோட்டம். ஃபஸ்ட்டு இந்த குபேரர் பூவை படிப்பாங்க நண்பர்களே. இந்த பாருங்களேன், குபேரர் பூ தட்டை விட்டுச்சு. இந்த பாருங்க, அடுத்த இன்னொரு குபேரர் பூ. இந்த பாருங்க, ஒரே ஆள் கட் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அடுத்த நண்பர்களே, இந்த பாருங்க கோவப்பழம் இந்த இருக்கு பாருங்க, கரெக்டாக பிளேட். இன்னும் திரும்பி பிளேட் இன்னும் கொஞ்சம் இன்னொரு பாருங்க. இந்த ஒரு கோவக்காய், இந்த பாருங்க கோவக்காய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா டைம் ஆகும். உள்ள பச்சையாக தெரிய மாட்டேங்குது நண்பர்களே. வாங்க நம்ம அடுத்த கத்திரிக்காய் ஹார்வெஸ்டிங் போவோம். இந்த பாருங்களேன், இதை பற்றி ஓவரால் ஒரு அப்டேட் தரான்னு பார்த்தேன். ஒரு டைம் இல்லை, அதனால சரி ஃபஸ்ட்டு ஒரு ஹார்வெஸ்டிங்கை கொடுத்துருவான். அந்த பாருங்க நண்பர்களே, இந்த பாருங்க, இப்போ அருமையான பருப்பு கத்திரிக்காய் நண்பர்களே. இங்கே பாருங்க, இந்த பாருங்க விழுந்துச்சு நண்பர்களே. இந்த இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது நண்பர்களே, அதையும் கூட ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு நண்பர்களே. இந்த இங்கே இதை கூட நாளைக்கு படிச்சுக்கலாம் நண்பர். இங்கே இருக்குது, அதை கொஞ்சம் உள்ளே கொண்டு போங்க. கட் பண்ணியாச்சு நண்பர்களே. வாங்க அடுத்தாப்புல கத்திரிக்காய்க்கு போகலாம். வாங்க அதுக்கடுத்து வெண்டிக்காய்க்கு வருவோம். இதெல்லாம் பூக்கள் நண்பர்களே. கொஞ்சம் தனியாக உங்களுக்கு வீடியோ தரேன், டைம் இல்லை. சமையலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆமாம் நண்பர்களே, இந்த பாருங்க இங்கே கத்திரிக்காய். இந்த இது எப்படிங்க இந்த பாருங்க கத்திரிக்காய் இங்கே. இது வந்து ஒரு வரி கத்திரிக்காய் நண்பர்களே. இந்த பாருங்க, இன்னொரு கத்திரிக்காய் இருக்கு நண்பர்களே. இங்கே வாங்க, இதுக்கு நேரம் இந்த இருக்கு நண்பர்களே. இந்த பாருங்க, சிஸ்டர் கொஞ்சம் பால் இது பண்ணணும், சாணம் பிடிக்கணும் போல தெரியுது. வந்துச்சு நண்பர்களே. ஆமாம், இந்த பாருங்க இங்கே வாங்க நண்பர்களே. இங்கே வாங்க, இங்கே இந்த இதில் கண்ணில் ஒரு 2 கத்திரிக்காய் இருக்குது. இந்த பாருங்க, இந்த இருக்கு. கட் பண்ணி நண்பர்களே, கரெக்டாக பேஸ்கட் ஆகும் பாருங்க. பேஸ்கட் ஆகிடுச்சு. இன்னொன்று இருக்குது நம்ம இதுலேயே. இன்னொரு கத்திரிக்காய் இருந்துச்சு கீழே இருக்கு நண்பர்களே. இந்த இருக்கு, இந்த பேஸ்கட் ஆக போகுது நண்பர்களே. வந்துச்சு நண்பர்களே. அப்புறம் வெண்டிக்காய் நண்பர்களே. வாங்க, வெண்டிக்காய் இந்த கொஞ்சம் இருக்குது, கையிலேயே பறிச்சுக்கணும்னு பார்க்குறேன். பிகாஸ் இந்த சிசர் சூட்டபுளாக இல்லை, நான் நல்ல சிசர் எடுத்து வந்துருக்கணும். இட்ஸ் மை மிஸ்டேக்கு. இந்த பாருங்க நண்பர்களே, கையிலேயே பறிச்சிட்றேன். 3-4 இது இருக்குது நண்பர்களே. கையில் வரமாட்டேங்குது, செடியோடு வந்துடும் போது இருக்குது. அங்கேயே உள்ளே போயிடலாம் நண்பர்களே. உள்ளே போய் பறிக்கணும்னு பார்த்தேன், டைம் ஆகுமேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுவான், அதான் பெட்டர். இந்த பாருங்க நண்பர்களே, இந்த பாருங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க. இந்த பாருங்க வெண்டிக்காய். இந்த பேஸ்கட் பண்ணிடுவோம். இந்த கட் பண்ண பாருங்க நண்பர்களே. கட் ஆகிடுச்சு நண்பர்களே. இன்னொன்று இந்த பாருங்க, இது இந்த இன்னொன்று இருக்கு நண்பர்களே, பக்கத்துலேயே இருக்குது. இந்த பாருங்க வந்துச்சு நண்பர்களே. அப்புறம் என்ன இருக்குது, இந்த இது இப்போ பிஞ்சுகள் இதை பண்ண இந்த பக்கம் இருக்கு நண்பர்களே. இந்த ரெண்டில் இருக்குது. நண்டு சொல்லக்கூடாது, வெண்டி செடின்னு சொல்லலாம். ஆமாம் நண்பர்களே, இந்த வரைக்கும் நண்பர்களே. இங்கே இருந்துச்சு, இந்த 2 இருக்கு. இங்கே இருக்கு நண்பர்களே. இந்த பாருங்க 2 இருக்கு பாருங்க. வந்துச்சு நண்பர்களே. என்ன இருந்துச்சு நண்பர்களே, இங்கே இருக்குது, பிஞ்சாக இருக்கு நண்பர்களே. ஹார்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வரல. ஓகே நண்பர்களே. பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் பறிச்சுக்கிறோம் நண்பர்களே. இந்த பாருங்க பச்சை மிளகாய் கையிலேயே பறிச்சிடலாம். பச்சை மிளகாய் பொறுத்தளவுக்கு நோ ப்ராப்ளம். இந்த இங்கே ஒரு காந்தாரி மிளகா இருக்குது. இந்த பாருங்க காஞ்சரி மிளகா பழுத்துருச்சு. இங்கே பாருங்க காஞ்சரி மிளகா பறிச்சிருக்கு பாருங்க. இந்த பழுத்துருச்சு பாருங்க. இந்த பாருங்க இதுக்கு பூரா நண்பர்களே இப்போ தான்
மழை காலம் வரப்போகுது இல்லைங்க, நான் இப்போ தான் போட்டிருக்கேன், கண்டு ஊண்டிருக்கேன் கீழே. அது இந்த இருக்குது நண்பர்களே. நான் காலத்துலேயே நம்பர் 2 இதான் நண்பர், இந்த காஞ்சாரி மிளகான்றது தான். அப்புறம் நண்பர்களே இந்த பாருங்கள், கொஞ்சம் பூக்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி விட்டுருன்னு பார்க்குறேன். இந்த பாருங்களேன், கோழிக்கொண்டை பூ நண்பர்களே, இந்த ஒரு கண்டெய்னர் இருக்குது, கையிலேயே பறிச்சுறேன் நண்பர்களே. அந்த பாருங்க, இது 1 2 3 4 5 6 7. ஆமாம் நண்பர்களே, இந்த பாருங்களேன், இந்தளவுக்கு கோழிக்கொண்டை பூக்கு நண்பர்களே, ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. நான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிற மொத்தத்தில் உங்களுக்கு காட்டிடுறேன் நண்பர்களே. இதாக இருக்குது பாருங்களேன், இதான் நண்பர்களே, இது டோட்டல் ஓவரால் ஹார்வெஸ்டிங் நண்பர்களே. 5 ஐட்டம் இருக்குது நண்பர்களே இதில். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச், ஹேவ் எ நைஸ் டே.